தை மாதம் வந்து உங்களுக்கு ஜெயத்தை, வெற்றியை, முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம். ரொம்ப விசேஷமா இந்த மாதம் உங்களுக்கு பலனை தரப்போகிறது. அதில பிரதானமா சொல்லக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டா, சத்ரு ஜெயம். நீங்க யாரோ ஒருத்தராலேயோ, அல்லது சில பேராலேயோ, அல்லது ஒரு நிறுவனத்தினாலேயோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து மீண்டு வரலாம். உங்க மேல வந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அதை எதிர்கொள்ள முடியும். வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அத முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதுவும் நீங்க ஜெயிக்கிற மாரி முடிவுக்கு கொண்டு வர முடியும். மத்தியஸ்தம், சமரசம் செய்து கொண்டாலும் கூட, உங்க பக்கம் பலன் வந்து அதிகமா இருக்கிற மாரி அந்த மத்தியஸ்தமானது நடக்கும். உங்களுக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்காரு. அவர் உங்களால வெற்றி பெறவே முடியல அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கிறீங்க, அல்லது கலைத்துறையில இருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ ஒண்ணு அவர ஜெயிக்கிறது, இல்லன்னு சொன்னா தனித்து நீங்க உங்களுடைய திறமைய வந்து நிரூபித்து, உங்களுக்கான பலன்களை, முன்னேற்றத்தை நோக்கி போறது. அப்படின்ற பலனானது கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்து கொண்டு இருக்கிறது. தேவையில்லாத பழிகள்லாம் சுமத்தி உங்களுடைய ப்ரமோஷன, முன்னேற்றத்த தடுத்து நிப்பாட்ட பார்க்குறாங்கன்னு சொன்னா, அதையெல்லாம் அனாயாசமாக கடந்து நீங்க முன்னேற முடியும்.